அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் 4 வார கால சர்வதேச பயிற்சியை முடித்து திரும்பிய சென்னை விண்வெளி பொறியாளர் ஆனந்த் மேகலிங்கம் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தையூர் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் மேகலிங்கம் ஒரு ஓட்டுநரின் மகன். பொருளாதார வசதி குறைவு காரணமாக 2019 நாசா செல்ல கிடைத்த வாய்ப்பை தவறவிட்ட இவர் பழைய மடிக்கணினியை கொண்டு தனது விண்வெளி ஆராய்ச்சியை தொடங்கினார். இஸ்ரோ பரிந்துரையின் பேரில் நாசாவில் நடைபெற்ற அடுத்த தலைமுறைக்கான விண்வெளி தொழில்நுட்ப பயிலரங்கில் பங்கேற்றார். 23 நாடுகளைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களுடன் இணைந்து விண்வெளி போர்முறை மற்றும் நவீன ராக்கெட் தொழில்நுட்பங்கள் குறித்து 4 வாரங்கள் பயிற்சி பெற்றார். 2020 இவர் தொடங்கிய இந்த நிறுவனம் மூலம் இதுவரை 25,000 அரசு பள்ளி மாணவர்களுக்கு விண்வெளி பயிற்சி அளித்துள்ள ஆனந்த் மேகலிங்கம் 46 பேருக்கு வேலைவாய்ப்பையும் வழங்கியுள்ளார். வரும் அக்டோபர் 13ஆம் தேதி சென்னையில் ஒரே நேரத்தில் 2 ராக்கெட்டுகளை விண்ணில் ஏவ உள்ளதாக அறிவித்துள்ளார். தனது நிறுவனத்தின் ராக்கெட் மூலம் 700 கிலோமீட்டர் விண்வெளி சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோளை நிலைநிறுத்துவதே தனது லட்சியம் என ஆனந்த் மேகலிங்கம் தெரிவித்தார். ஆனந்த் மேகலிங்கம் ஏற்கனவே ரூமி 1 மற்றும் ரூமி 2 ரக ராக்கெட்டுகளை ஹைபிரிட் எரிபொருள் தொழில்நுட்பத்தில் விண்ணில் ஏவி சாதனை படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்த் மேகலிங்கம், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஸ்பேஸ் ஒன் இந்தியா கம்பெனிலேருந்து நான் பேசுகிறேன். ஸோ 2019 நாசாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய 8 ரிசர்ச் பேலோட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் லான்ச் பண்ணுறோம். அந்த டைமில் போகும்போது எனக்கு யூஎஸ் விசா வந்துட்டு எனக்கு கிடைக்கல. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா அந்த டைமில் நான் வந்துட்டு ஒரு காலேஜில் வந்து ப்ரைவேட் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அப்பா டிரைவராக இருந்தாங்க. ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அந்த டைமில் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் வந்தது. அந்த ஸ்பார்க் மூலியமாக ஐ ஸ்டார்டட் திஸ் கம்பெனி ஸ்பேஸ் ஒன் இந்தியா. ஸோ எல்லா மாணவர்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஸோ அதோடைய விளைவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த மாதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதியிலேருந்து இந்த ஏப்ரல் 21ஆம் தேதி வரைக்கும் நாசாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்லேருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து கவர்மெண்ட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அமெரிக்கன் கவர்மெண்ட். அங்கே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேரியஸ் லெவல் ஸ்க்ரீனிங் வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து யார் நியூ ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் வந்து பண்ணி அவங்க செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நாமினேஷன்ஸ்க்கு வந்து நான் எதுவுமே நான் கொடுக்கவே இல்லை நான். ஸோ அது யூஎஸ் கவர்மெண்ட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரூ எம்பசி மூலயமா அவங்க வந்துட்டு இந்தியாவோட பல இடத்துல இருந்து பல நாமினேஷன்ஸ் எல்லாமே அவங்களே இது பண்ணாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 2 ராக்கெட் லான்ச் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம செயல்படுத்தி காமிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூமி ஹெச் அண்ட் ரூமி 1 வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அது மூலயமா வந்துட்டு என்னுடைய நாமினேட் வந்து கவர்மெண்ட்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ பண்ணி அவங்க வந்து வேரியஸ் ஸ்க்ரீனிங்லாம் போயிட்டு ஸோ யூஎஸ் கவர்மெண்ட்டே எல்லா ஸ்பான்சர்ஷிப்பும் எடுத்து யூஎஸ்க்கு போயிட்டு நாங்கள் கற்றுக்கிட்டு வந்தது. ஸோ அங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாசா கவர்மெண்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு வேரியஸ் ட்ரைனிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் செக்டரில் கொடுத்துருந்தாங்க. அவங்க பண்ணுற டெக்னாலஜியில் என்ன மாதிரி இருக்குது. ஸோ நாசா சயின்டிஸ்ட் கூட வந்து பல இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து டே ஃபுல்லாகவே வந்துட்டு எங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் இருக்கும். ஸோ ப்ளஸ் வந்து அங்கே இருக்கிற ஆர்மியோடைய சீஃப் எல்லாத்தையும் வந்து நாங்கள் மீட் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கேட்டோம். ஸோ அவங்க ஸ்பேஸ் ஃபோர்ஸ் மூலயமா வந்துட்டு என்ன மாதிரிலாம் வந்து அவங்க டேக்கிள் பண்ணுறாங்க, என்ன மாதிரிலாம் பாசிபிலிட்டிஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ ராக்கெட்டில் எப்படி லான்ச் பண்ணுறாங்க, வேரியஸ் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லிட்டு பல செஷன்ஸ் எல்லாமே இதில் போச்சு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கற்றுட்டு வந்துட்டு இப்போ நம்மளுடைய ஃபெசிலிட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்தியாவில் வந்து நம்ம மட்டும்தான் செலக்ட் ஆகி கவர்மெண்ட் ஸ்பான்சரில் நம்ம போயிருக்குன்னு சொல்லும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. 2 ராக்கெட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் வர அக்டோபர் 11ஆம் தேதி வந்து 2 ராக்கெட் ஒரே டைம்ல ஒரே கவுண்டவுன்ல ஒரே இனிஷியேட்ல வந்துட்டு நம்ம சென்னையில இருந்து 2 ராக்கெட் வந்து சைமல்டேனியஸா நம்ம லான்ச் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதுலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு அதிகமான பங்கு நம்ம கொடுக்க போறோம். ஸோ இந்த கொடுக்கறதுனால என்ன இதுன்றதை பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜியில் நாங்கள் உருவாக்க முடியும், ஒரு சாதனையாளர் எங்களால் ஸ்பேஸ்ல கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுக்குறோம். அந்த கான்ஃபிடென்ட் மூலியமா அவங்களால சொந்தமா நம்மளோட இந்தியாவில இருந்து செயற்கைக்கோளும் சரி ராக்கெட்டும் சரி நம்ம இந்தியாவிலேயே நம்ம உற்பத்தி பண்ணி நம்மளால சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ட்டை அதை வந்து அவங்களுக்கு கூட நம்ம விதைக்கிறோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 25,000க்கு மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியாவில் இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு செயற்கைக்கோளை வந்து எப்படி இன்டெகிரேட் பண்ணணும், அது எப்படி வந்துட்டு கோடிங் வந்து நம்ம கொண்டு வரணும், எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி வந்து அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து எல்லாமே அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம போர்டில் வந்து தியரிட்டிக்கலா எடுக்கும்போது அவங்களுக்கு நாலேஜ் வந்து அந்த அளவுக்கு புரியாது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பிளேஷன்ஸ் வந்து நான் கொடுக்கும்போது எனக்கு இமேஜினேஷன்ஸ் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். ஆனா உங்களுக்கும் அதே புரிதல் நான் யோசிக்கிற மாதிரி நீங்களும் யோசிப்பீங்களான்னு கேட்டா நடக்காது. ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அனிமேஷன் வீடியோஸ்லாம் காமிச்சு ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம கோடிங் பண்ணணும், எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி இன்டெகிரேட் பண்ணணும், அது எப்படி வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ் மூலியமா நம்ம கொண்டு வரணும், ப்ளஸ் நாசா சயின்டிஸ்ட் கூட வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் பண்றது, ப்ளஸ் நம்மளோட இஸ்ரோடைய சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்றது, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க மிட் நைட்ல வந்துட்டு ஒரு 12 o'clock ஸ்டூடெண்ட்ஸ் எழுப்பி கொஸ்டின்ஸ் கேட்டா கூட அவங்களால சேட்டலைட்டை பத்தி 100% கிளியரா கொடுக்க முடியும்.
ஸோ இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 20,000 மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அதை தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ப்ளஸ் இதில் என்ன ஒரு பெரிய அனுபவம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற நாலேஜை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால வளர முடியாது. நம்மளுடைய இந்தியாவையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலோர்த்தி நம்மளால கொண்டு போக முடியாது. ஸோ நாலேஜ் தானே நம்ம கொடுக்க போகிறது. அதனால வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஹைபிரிட் டெக்னாலஜில வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த ஹைபிரிட் டெக்னாலஜி வந்து லிக்விட் ஆக்சிடைசர் இருக்கும், சாலிட் வேக்ஸ் ஃபியூல் இருக்கும். ரெண்டுமே சேர்ந்தா மட்டும்தான் ஒரே இடத்துல வந்து நம்மளுக்கு கம்பஷன் நடக்கும். அதுதான் ஹைபிரிட் டெக்னாலஜி. இது மூலியமா நம்மளால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் நம்ம இன்ஜினை பண்ண முடியும். ஸோ லைக் த்ரோட்லிங் நம்மளால பண்ண முடியும். ஸோ ரீஇக்னிஷன்ஸ் நம்மளால கொண்டு வர முடியும். இது வந்து சுற்றுச்சூழலை வந்துட்டு பாதிக்கிறதுக்கான ஃபியூல் வந்து எரிபொருள் வந்து இதுல கிடையாது. இது வந்து நம்மளுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டெக்னாலஜி பயன்படுத்தும் போது வந்துட்டு பாத்தீங்கன்னா செயற்கைக்கோளை கம்மியான விலையில வந்துட்டு நம்மளால ஸ்பேஸ் இப்ப நிலைநிறுத்த முடியும் லோவர் எர்த் ஆர்பிட்ல. ஸோ அதுதான் மெயின் காரணம். ஏன்னா ஃபியூச்சர்ல எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் தான். இப்போ எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டார்ஸ் இதுல கொண்டு போறாங்க. முதல்ல ராக்கெட் லான்ச் பண்ணும்போது எதுக்கு இந்த ராக்கெட்ல லான்ச் பண்றீங்கன்றதை கேட்டாங்க. மேற்கொண்டு நம்மளுடைய சேட்டலைட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம லோவர் எர்த் ஆர்பிட்ல பிளேஸ் பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த செயற்கைக்கோள் எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட டிஃபென்ஸ்க்கு பயன்படுத்தலாம், நம்மளுடைய பேங்கிங் செக்டர்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து நம்ம ஃபோன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நம்ம கனெக்ட் பண்றோம்? த்ரூ சேட்டலைட்ஸ் மூலியமா தான். நீங்க வந்துட்டு ஏடிஎம்ல போய் காசு எடுக்கிறீங்க, அது எப்படி எடுக்கிறீங்க? அது எல்லாமே வந்துட்டு சேட்டலைட் மூலியமா தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஏன் இத்தனைக்கும் நீங்க ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் நீங்க ஆர்டர் போடுறீங்க, எப்படி நீங்க பிளான் பண்றீங்க? ஒரு ஃபோன்ல இருந்து எல்லாமே பண்ணி நீங்க ஆன்லைன்லேயே புக் பண்றீங்க. அதுக்கும் காரணம் செயற்கைக்கோள் தான். செயற்கைக்கோள் வந்து நம்மளுக்கே தெரியாம வந்துட்டு நம்மளோட லைஃப்ல வந்துட்டு பயங்கர இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா அது செயற்கைக்கோள் தான்ன்றது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ அதனாலதான் ஸ்பேஸை வந்துட்டு அதிகமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் துறையில வந்துட்டு நம்மளுக்கு நல்ல வளர்ச்சிக்கு வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இருக்கிற இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவுக்கு வந்து நம்ம போயிருக்கோம். அங்க போய் நம்ம லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கோம். இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா இனிமேதான் எங்களுடைய மென்டார்ஸ் கூட எல்லாத்தையும் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா நேற்று மார்னிங் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க நான் சென்னைக்கு வந்தது. இது மறுபடியும் நாங்க வந்து மென்டார்ஸ் கூட வந்து என்ன மாதிரி லேர்ன் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் நாங்க வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்தியன் கவர்மெண்டோட கொலாபரேஷன்ஸ்ல வந்து அடுத்து எப்படி நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எங்க டீம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏஎஸ் ராஜன் சார் இருக்காங்க. இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சீஃப் அட்வைசர் ஃபார் ஸ்பேஸ் ஒன் இந்தியா கம்பெனில. சார் வந்து ஃபார்மர் ஐபில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீஃபா இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு கம்பெனில வந்துட்டு 3 மேன் ஆஃப் இந்தியா பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை சார் இருக்காங்க. டாக்டர் சதீஷ் ரெட்டி சார் டிஆர்டிஓல இருந்து சேர்மனா இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா டீமுக்கு வந்துட்டு அட்வைசர் அண்ட் சீஃப் மென்டார்ஸ்ல இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ போயிட்டு வந்ததுல இப்போ எங்களுக்கு மென்டார்ஸ் கூட நாங்க டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்து நாங்க எப்படி கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு நாங்க பார்க்க முடியும். ஆமா ஃபியூச்சர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க 700 கிலோமீட்டர்ல வந்து ராக்கெட் வந்து நாங்க லான்ச் பண்ணணும்னு பாக்குறோம். அதான் எங்களுடைய மெயின் கோலா நாங்க இப்போ வச்சிருக்கோம். இது வரைக்கும் 2 ராக்கெட் வந்து நம்ம சென்னையில இருந்து லான்ச் பண்ணிருக்கோம். அதுக்கு பேர் வந்து ரூமி ஹெச் அண்ட் ரூமி 1. அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா ராக்கெட் வந்து நிறைய பேர் வந்து இது எப்படி பண்றாங்க, இதுல ஃபெயிலியர் ஆயிருமேன்னு சொல்லிட்டு அதை பாக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்துட்டு நாங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து நம்ம ராக்கெட் வந்து நம்ம லான்ச் பண்ணி காமிச்சிருக்கோம். அதை தாண்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா செகண்ட் லான்ச்சை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பண்ணும்போது அப்ப என்ன சொன்னாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ராக்கெட் வந்து நீங்க லான்ச் பண்ணீங்க, ஏதோ ஒரு ஃப்ளூக்ல வந்து நீங்க லான்ச் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா செகண்ட் லான்ச்சை வந்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து நம்ம பண்ணி காமிச்சிருந்தோம். அதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் ராக்கெட் ஆன மொபைல் லான்ச் பேட். ஸோ எங்க இருந்து லான்ச் பண்ணலாம், எப்படி என்ன ஆங்கிள் வந்து நம்ம லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா வர அக்டோபர் 11 வந்து அது நான் சொன்ன மாதிரி 2 ராக்கெட் வந்து சைமல்டேனியஸா நம்ம கொண்டு போறோம். எங்களுடைய ஃபியூச்சர் டார்கெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 700 கிலோமீட்டர் ஆல்டிடியூட நாங்க டார்கெட் பண்றோம்.